இப்போ குருவடி தரிசனம் பத்தி பார்ப்போம். நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் வருது. இப்படியே பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல மனித நிலையிலிருந்து முன்னேறி பரம்பொருளோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எந்த மூலப்பொருள்ல இருந்து வந்தோமோ அந்த பரம்பொருள் கிட்டயே போய் ஒடுங்கிறது தான் முக்தி, மோட்சம், வீடு பேரு இப்படிலாம் சொல்றோம். முக்திக்கு வேண்டிய கர்மங்களை செய்யறதுக்காகத்தான் நம்ம மனுஷனா இந்த பூமியில பிறந்திருக்கோம். அதனாலதான் இந்த பூமியை கர்ம பூமி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு பாவ புண்ணியத்தை செஞ்சு செத்து செத்து பிறந்துகிட்டே இருக்கும். சரி, இப்படி இந்த பிறவியிலாச்சும் கடைத்தேற ஏதாவது வழி தேடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கரையேற்ற ஒரு குரு தேவை. நம்மள கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற சக்தி பெற்றவர் தான் குரு. நம்ம பரிசுத்தமான ஆன்மாவா மாறினாதான் மோட்சம் பெற முடியும். அப்படி நம்ம ஆன்மாவை பரிசுத்தமா மாற்றி வழிகாட்டுறவர் தான் குரு. குருவருள் இல்லாம திருவருள் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. கடவுளுக்கும் நமக்கும் பாலமா இருக்கிறவரும் குருதான். குருவை விட குருவோட திருவடிக்கு மதிப்பு அதிகம். அதனாலதான் குருவோட திருவடியை இறுக பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகருக்கு இறைவன் தான் குரு. இறைவனே ஒரு குருவா வந்துதான் மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சையும் கொடுத்திருப்பாரு. சமண மதத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட குருவோட திருவடியை வச்சுதான் பூஜை செய்யறாங்க. பௌத்த மதத்துல புத்தரோட திருவடி பதிச்ச பீடத்தை பாத பீடிகை அப்படின்னு சொல்லி அதை தான் வழிபடுறாங்க. இலங்கையில ஒரு மலைக்கு சிவனடி பாத மலை அப்படின்னு பேரு வச்சு அந்த மலை உச்சியில 2 திருவடிய வச்சு சிவனோட பாதமா நினைச்சு வணங்குறாங்க. நமக்கும் ஒரு குரு கிடைச்சா நம்ம குருவோட திருவடிய நம்ம இஷ்ட தெய்வத்தோட திருவடியா நினைச்சு வணங்கலாம். இல்ல எனக்கு குரு கிடைக்கல அப்படின்னா இறைவனோட திருவடியவே குருவடியா நினைச்சு வணங்கலாம். இறைவனையும் குருவையும் அவர்களோட திருவடிகள் என்ற பாதுகைகள் மூலம் வழிபடுறதும் ஒரு ஞான மரபுதான், அருவுருவ பூஜை தான். குரு அமையல அப்படின்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை குருவா நினைச்சு வழிபடுறோம். அப்போ குருவடி அப்படிங்கிறது அவரவர் இஷ்ட தெய்வத்தோட திருவடி. இதுதான் இதோட சூட்சும ரகசியம்.